Hello, my dear friends. This is one of the question asked in June 2024 NET examination pertaining to the idea of data structure and algorithms, and in that particular area, it deals with the expressions. Okay, so நான் இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு டீப்பா உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதனால பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு பென் அண்ட் பேப்பரோட 30 மினிட்ஸ் உங்களுக்கு சாலிடா டைம் இருக்கும் பொழுது இந்த வீடியோவை பாருங்க. இல்லைன்னா இப்போதைக்கு நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க உங்களோட வேலையை பார்க்க போயிருங்க. பிகாஸ் ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், ஒரு சப்ஜெக்டை எப்படி படிக்கணும், எப்படி அதுலேருந்து நம்ம ஒரு நாலேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிறத இன்டெப்த் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அந்த டேர்மோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நிதானமா பாருங்க. அதுக்கு ரொம்பவே ஒர்த்தான வீடியோ தான் இது. ரைட்டா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஐ பிலீவ் யூ ஆர் ஆல் ரெடி அண்ட் யூ ஆர் ஹேவிங் யுவர் ஓன் 30 மினிட்ஸ் ஃபார் மீ ரைட் நவ். ஓகே, அது எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கானதும் கூட. ரைட், ஸோ நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். இதுல நம்ம என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர்ல கேட்கறான். ஓகேவா? அப்ப அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. ஏபிசிடின்னு 4 ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ஸோட வேல்யூ, இதை சால்வ் பண்ணி இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும், இதை சால்வ் பண்ணி இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும், இதோட வேல்யூ தட் இஸ் ஏபிசிடி 4தோட வேல்யூவை கண்டுபிடிச்சு அதை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க். ரைட்டா? சரி, எப்படி பண்றது நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் ரெடி நவ். லெட் அஸ் சால்வ் த கொஸ்டின். ரைட், ஸோ நார்மலா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்டாக்குக்கான அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எவால்யூவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஆப்ஷன் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணலாம். பிளஸ் மைனஸ் ஸ்டார் 2/8/4/3/2. ஸோ இது ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஏன் அப்படின்னா இருக்கிற எல்லா ஆப்பரேட்டரும் எங்க வந்திருக்குன்னா முன்னாடி வந்திருக்கு. முன்னாடினா ப்ரிஃபிக்ஸ்னு சொல்றோம். எல்லாமே முன்னாடி கன்சாலிடேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க எவாலுவேட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு மூவ் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைடு டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப நீங்க எக்ஸ்பிரஷன் இந்த எவாலுவேட் பண்றதுக்கு நீங்க வேல்யூஸை எங்கேருந்து எடுக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகணும். இதை ஸ்டாக்ல அப்படியே அப்டேட் பண்ணிட்டே வரணும். சரியா? ரொம்பவே சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க. ஓகே, ஸோ ஸ்டாக் எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து வேல்யூ எடுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யார் எடுப்பீங்க? 2 எடுப்பீங்க. 2 உள்ள போட்டுடலாம். அப்புறமா யார் எடுப்பீங்க? 3 எடுப்பீங்க. 3 உள்ள போட்டுடலாம். அப்புறமா யார் எடுப்பீங்க? 4 எடுப்பீங்க. 4 உள்ள போட்டுடலாம். அப்புறமா 8 எடுப்பீங்க. 8 உள்ள போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறம் நமக்கு உள்ள யார் வர்றான்னா ஸ்லாஷ் வருது. ஸ்லாஷ் அப்படிங்கிறது ஒரு ஆப்பரேட்டர். ஓகேவா? ஸ்லாஷ்ங்கிறது ஒரு ஆப்பரேட்டர். த மொமெண்ட் யூ see தி ஆப்பரேட்டர், நீங்க இந்த ஆப்பரேட்டரை தூக்கி உள்ள போட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 எலமெண்ட்டுக்கு நடுவுல இந்த ஆப்பரேட்டர் அப்ளை பண்ணுங்க. அப்ப எப்படி அப்ளை பண்ணுவீங்க? 8/4ன்னு ஆப்பரேட்டர் அப்ளை பண்ணுங்க. இதோட ரிசல்ட் உங்களுக்கு என்ன வரும்னா 2ன்னு வரும். 8/4 2. வர்ற ரிசல்ட்டை திருப்பி என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாக்குக்குள்ள புஷ் பண்ணுங்க. இதை ஸ்டாக்குக்குள்ள என்ன பண்ணுங்க? புஷ் பண்ணுங்க. இதுதான் அல்காரிதம். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க? அகைன் யூ ஆர் ஹேவிங் த லீஸ்ட் எலமெண்ட் 2 அப்படியே தான் இருக்கும், 3 அப்படியே தான் இருக்கும். 8 4ம் பாப் அவுட் ஆயிட்டு டிவைட் ஆகி 2ன்னு ரிசல்ட் வந்துருக்கு. இந்த 2 என்ன பண்ணிட்டீங்கன்னா புஷ் பண்ணிட்டீங்க. அடுத்த உள்ள எலமெண்ட் யார் வரான்னு பாருங்க. 2ங்கிற எலமெண்ட் உள்ள வருது. ஓகே, அடுத்தது யார் வர்றா? ஸ்டார் வருது. ஸ்டார் உள்ள போகுமா? உள்ள போகாது. ஸ்டார் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். யாரை மல்டிப்ளை பண்ணணும்? டாப் 2 எலமெண்ட்ஸை தூக்கி தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 2 into 2 ஆன்சர் என்ன ஆயிடும்? 4 ஆயிடும். இந்த 4 திருப்பி நீங்க என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணும். இந்த 4 திருப்பி என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணும். அப்ப இந்த 2ம் 2ம் போயிடுச்சு. இந்த 2ம் 2ம் போயிடுச்சு. அதுக்கு பதிலா உள்ள யார் வர போறாங்கன்னா 4 வர போறாங்க. கரெக்டா புரியுதா? அப்ப என்ன பண்ணுவீங்க? 2 அப்படியே தான் இருக்கும், 3 அப்படியே தான் இருக்கும். இந்த 2ம் 2ம் போயிடுச்சு. அதுக்கு பதிலா யார் வராங்கன்னா 4 வராங்க. அதுக்கு பதிலா யார் வராங்கன்னா 4 வராங்க. ரைட்டா? அடுத்தது மைனஸ் உள்ள வருது. மைனஸ் உள்ள வருது. அதனால மைனஸை வெளில போட்டுட்டு டாப் 2 எலமெண்ட்ஸை வெளில தூக்கிடுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா 4 - 3 தி ஆன்சர் இஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1. தி ஆன்சர் இஸ் 1. இப்போ அந்த 1 என்ன பண்ணணும்? அகைன் யூ ஹேவ் டு வாட் டு டு? யூ ஹேவ் டு புஷ் 1. யூ ஹேவ் டு புஷ் 1. அப்ப என்ன பண்ணுவீங்க? 2 அப்படியே இருக்கும்.
இந்த 1 இப்போ புஷ் ஆகும். அடுத்தது உள்ள யார் வராங்கன்னா பிளஸ் வருது. பிளஸ் வந்துச்சுன்னா பிளஸ் வெளியில நிற்கும். இந்த 1ம் 2ம் வெளில வரும். 1 + 2 தி ஆன்சர் இஸ் 3. தி ஆன்சர் இஸ் 3. தி ஃபைனல் ஆன்சர் வாட் யூ ஆர் கெட்டிங் பை சால்விங் திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் 3. இங்க நான் ஏக்கு 3ன்னு ஆன்சரை போட்டுக்கிறேன். ஏக்கு 3ன்னு நம்ம ஆன்சரை போட்டுக்கோம். ரைட்டா? ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி போடணும்னு புரியுதா? ஓகே, ஸோ யூ ஹாவ் டு புஷ் எவ்ரிதிங் டு த ஸ்டாக். யாரை புஷ் பண்ணணும்? எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் புஷ் பண்ணணும். ஆப்ரேட்டர் வந்துருச்சுன்னா மேல இருக்கிற டாப் 2 எலமெண்ட்ஸை பாப் பண்ணி அந்த ரிசல்ட்டை தூக்கி திருப்பி புஷ் பண்ணணும். இவ்வளவுதான் ஆபரேஷன். ஓகேவா? ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இந்த பெரிய பெரிய எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்கும் நீங்க இதை சால்வ் பண்றதுக்குள்ள நமக்கு என்ன ஆயிடும்? போதும் ஆயிடும். நமக்கு போதும் ஆயிடும். திஸ் கொஸ்டின் வில் டேக் மினிமம் ஆஃப் 10 minutes டு சால்வ். அப்பதான் யார் உள்ள வர்றான்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ப்ரிஃபிக்ஸோட ப்ராப்பர்ட்டி ஒன்னு உள்ள வருது. அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா 10 நிமிஷம் தேவையில்ல, 2 நிமிஷத்துல சால்வ் பண்ணிடலாம். அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல இப்ப சொல்ல போறேன். ரைட்டா? சோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோஃபார் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணுங்க. நிதானமா இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டா? I hope you all have noted down everything. Now I am restarting. Right? So I am erasing everything that is available in the slide. நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்டோட ஆன்சர் 3. அதை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் என்ன வந்துச்சு? 3ன்னு வந்துச்சு. ஸோ நவ் ஐ எம் நாட் கோயிங் டு சால்வ் திஸ் கொஸ்டின். ஐ எம் கோயிங் டு ப்ராப்பர்ட்டி டிஸ்கஷன். ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகேவா? ரைட். இப்போ பிளஸ் 5 3 I'm sorry plus 5 star 3 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. ஓகேவா? நான் சொல்ற லாஜிக் படி எங்கேருந்து எப்படி எக்ஸ்பிரஷனை பார்க்கணும்? இந்த பக்கமா தான் பார்க்கணும். தட் இஸ் யூ ஹாவ் டு மூவ் ஃப்ரம் LHS டு RHS. கரெக்டா? LHS டு RHS தான் நீங்க மூவ் ஆகணும். நான் ப்ரிஃபிக்ஸோட ப்ராப்பர்ட்டி, ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனோட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றேன்னா, இட் இஸ் பக்கா செட்டில்டு அப்படின்னு நான் சொல்றேன். பக்காவா செட்டில் ஆயிடுச்சு. எல்லா எலமெண்ட்டும் எங்க வைக்கணுமோ அந்த எலமெண்ட் அங்க வச்சுதான் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா இந்த ப்ரிஃபிக்ஸே வந்திருக்கும்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ LHSலையும் சால்வ் பண்ணும். பை ஸ்டாக் வி வில் சால்வ் ஃபர்ஸ்ட். ஸ்டாக்ல சால்வ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 தூக்கி உள்ள போடுவீங்க. அடுத்து 3 தூக்கி உள்ள போடுவீங்க. 2 3 முடிஞ்சிச்சு. ஸ்டார் வருது. ஸ்டார் வந்தோடனே என்ன பண்ணும்? இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வெளில வந்துடும். அப்ப 2 × 3ன்னு போடுவீங்க. ஸோ இப்ப ஸ்டாக்குக்குள்ள என்ன போகும்னா 6ங்கிறது போய் உள்ள உட்காந்துருக்கும். 6ங்கிற ஆன்சர். இதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா புஷ் பண்ணுவீங்க. அடுத்தது யார் வருது? 5 வருது. அடுத்தது யார் வருது? 5 வருது. 5க்கு அப்புறம் யார் வரானா? பிளஸ் வரான். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா 5 + 6ன்னு போட்டுட்டு ஸ்டாக்குக்குள்ள 11 போடுவீங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 11ன்னு சொல்லுவீங்க. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட். ஆனா ப்ரிஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு பக்கா செட்டில்டுங்கிற லாஜிக்ல நான் என்ன சொல்றேன்னா, பிளஸ் 5 ஸ்டார் 3 2 அப்படிங்கிறது எல்லா எலமெண்ட்டும் எங்க போய் உட்காரணுமோ கரெக்டா உட்காந்துருச்சு. நீங்க என்ன பண்ணுங்க? ரைட்ல இருந்து லெஃப்ட் மூவ் ஆகுங்க. the moment you see any operator அதை ரெண்டுத்துக்கு நடுவுல தூக்கி போட்டுருங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸ்டார் 3 2 அப்படிங்கிறது லாஜிக் படி இப்படியே வருவீங்க. ஸ்டாரை பார்த்தோன்னா 3க்கும் 2க்கும் நடுவுல போட்டுருவீங்க. அப்ப என்ன ஆயிடும்? 3 ஸ்டார் 2ன்னு ஆயிடும். ஆன்சர் 6ன்னு வந்துடும். முன்னாடி பிளஸ் 5ன்னு இருக்கு. 2 பேர் வரான், ஒரு ஆபரேட்டர் தூக்கி உள்ள போடுங்க. 5 + 6ன்னு வரும். ஆன்சர் என்ன வரும்னா 11ன்னு வரும். ஓகேவா? ஆன்சர் என்ன வரும்? 11. இது ஈஸியஸ்ட் டெக்னிக். ப்ராப்பர்ட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் என்ன? பக்கா செட்டில்டு. எல்லாமே பக்காவா இருக்கு. ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்கேன் பண்ணிட்டே வாங்க. எப்போ ஒரு ஆபரேட்டர் வருதோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற 2 ஆபரண்ட்டுக்குள்ள அதை தூக்கி புஷ் பண்ணி விட்டுருங்க. ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். இவ்வளவுதான் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க டப்பாவெல்லாம் போட்டு எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா it will take minimum of 10 minutes. Again I am saying it will take minimum of 10 minutes. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஏவை சால்வ் பண்ணுவோமா? ப்ராப்பர்ட்டி வச்சு ஏவோட ஆன்சர் 3ன்னு தெரியும். ப்ராப்பர்ட்டி வச்சு சால்வ் பண்ணலாம். பக்கா செட்டில்டு ப்ராப்பர்ட்டி. வாங்க போலாம் உள்ள. இப்போ நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். பக்கா செட்டில்டு ப்ராப்பர்ட்டியை பக்காவா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம உள்ள போலாம். ரைட்? பாஸ் பண்ணி எழுதுங்க. I hope you all have taken down now. I am erasing all the things. Now we all know the answer for this is 3. பக்கா செட்டில்டு ப்ராப்பர்ட்டி வச்சு எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. லிசன் கேர்ஃபுல்லி. அப்படியே எழுதிட்டு வாங்க. 2 3 4 8 ஸ்லாஷ் வருது. ஸ்லாஷ் உள்ள போகும்.
அப்ப 8/4 2 2 3 2 ஓகேவா ஓகேவா அடுத்தது உள்ள யார் வரான் 2 வர்றான் அடுத்தது யார் வரான் ஸ்டார் வரான் ஓகே ஸ்டார் உள்ள போகும் அப்ப 4 3 2 அடுத்தது யார் வர்றான் மைனஸ் வர்றான் அப்ப மைனஸ் உள்ள போகும் 4 3 1 2 உள்ள யார் வர்றான் பிளஸ் வர்றான் உள்ள யார் வரான் பிளஸ் வரான் உள்ள தூக்கி போட்டீங்கன்னா ஆன்சர் 1 + 2 3 முடிஞ்சு போச்சு சொடுக்கு போடுற நேரத்துல ஆன்சர் முடிஞ்சு போச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ நோ த ப்ராப்பர்ட்டி யூ கேன் சால்வ் இட் இன் செகண்ட்ஸ் தட்ஸ் ஆல் நீங்க இதுக்கு ஸ்டாக் டப்பாவை போட்டு உள்ளுக்குள்ள இன்சர்ட் பண்ணி ஆன்சரை வெளில எடுக்கிறதுக்குள்ள இட் வில் டேக் மினிமம் ஆஃப் 10 minutes லிசன் கேர்ஃபுல்லி டு த ப்ராப்பர்ட்டி பக்கா செட்டில்டு ப்ராப்பர்ட்டி பக்காவா ஆன்சர் வந்துடும் ஒரு பிரச்சனையுமே இல்லை ரைட் கேன் வி சால்வ் த பி கொஸ்டின் லிசன் கேர்ஃபுல்லி ஒன்று தடவை எழுதிக்கலாம் பி எழுதிக்கலாம் வாங்க எக்ஸ்போனன்ட் மைனஸ் ஸ்டார் 3 3 ஸ்டார் 4 2 5 எக்ஸ்போனன்ட் என்னன்னு சொல்லிடுறேன் எக்ஸ்போனன்ட் சொல்ல இங்க பாருங்க எக்ஸ்போனன்ட் 2 3 இப்படின்னு கொடுத்துருக்காங்க எது தூக்கி உள்ள போடுவீங்களா அப்ப 2 exponent 3 that is nothing but 2 cube that is nothing but 8 clear now this is the exponent property புரியுதா exponent என்ன சார் அதை மட்டும் சொல்லிடுங்க சார் நாங்களே போட்டுறோம் சார் நீங்க சொல்றது என் காதுல விழுது exponentனா என்ன சார் அதை மட்டும் சொல்லிடுங்க சார் நாங்களே போடுறோம் நீங்க சொல்றது என் காதுல விழுது போட்டுடலாமா exponentனா என்னது தூக்கி நடுவுல போடுங்க 2 cap 3 or 2 power 3 ன்னு வந்துச்சுன்னா 2 cube is nothing but 8 முடிஞ்சு போச்சு பாஸ் பண்ணுங்க தெளிவா ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணது புரிஞ்சா பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை போடுங்க எப்படி நான் வேகமா போடுறேன்னு மட்டும் பாருங்க ஓகே 5 2 4 ஸ்டார் உள்ள வருது தூக்கி உள்ள போடுங்க 8 4 2 சார் 8 8 5 அப்படியே 3 உள்ள இருக்குங்க அப்படியே இன்னொரு 3 உள்ள இருக்குங்க ஸ்டாரை போடுங்க ஸ்டாரை உள்ள நவுத்துங்க சோ 3 × 3 3 ஸ்டார் 3 9 3 ஸ்டார் 3 9 9 8 5 9 8 5 இந்த ஸ்டார் வரைக்கும் முடிஞ்சிருச்சு மைனஸ் தூக்கி போடுங்க மைனஸ் உள்ள தூக்கி போடுங்க ஆன்சர் இஸ் 9 - 8 9 - 8 1 1 5 1 5 cap வருது 1 cap 5 that is nothing but 1 power 5 the answer is 1 power 5 the answer is 1 seconds you can solve it in seconds if you know the property my dear friends ஓகேவா இந்த ஆன்சர் உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணீங்க ஓகேவா தீக்கி போலாமா listen carefully now I am erasing everything in the slide so b answer is 1 so the answer of a is 3 the answer for b is 1 okay so now I am going to take c into account so plus minus cap 3 2 cap 2 3/6 minus 4 2 இதான் क्वेश्चनல கொடுத்திருக்கான் பக்கா ப்ராப்பர்ட்டியை பக்காவா அப்ளை பண்ணுங்க அப்படியே எழுதிட்டு வாங்க 4 2 மைனஸ் உள்ள தூக்கி போடுங்க 4 - 2 the answer is 2 6/6 divided by 2 the answer is 3 3 3 2 cap 2 cap 3 2 cube the answer is 8 இது அப்படியே எடுத்துட்டு இங்க போறேன் the answer is 8 அப்ப 3 8 இங்க இருக்கு இது வரைக்கும் போய்ட்டோம் ஓகேவா இது வரைக்கும் போய்ட்டோம் அப்ப திருப்பி யார் வர்றாங்க 2 3 cap இத தூக்கி உள்ள போடுங்க 3 square the answer is 9 9 8 3 minus 9 - 8 1 3 9 - 8 1 3 plus உள்ள யார் வர்றா plus 1 + 3 the answer is 4 முடிஞ்சு போச்சு the answer is 4 okay the answer is 4 clear now for this the answer is 4 answer for this is 3 for this is 1 for this is 4 okay d ஓட ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட்ல போடுங்க and ஃபைனல் ஆன்சர் என்ன ஏவா that is 1 ஆ 2 ஆ 3 ஆ 4 ஆ அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு போடுங்க all the very best I hope you are all able to understand it data structure is all about properties my dear friend if you are knowing the property you can solve it in seconds thank you so much for listening the video give your feedback in the form of comment it will help me and it will motivate me thank you so much